அடிஷனல் எஸ்பி திரு கோடிலிங்கம் அவர்கள் செய்து தர வேண்டும் என்றும், அவரை மன ரீதியாவோ உடல் ரீதியாவோ அல்லது எந்தவித காயமோ ஏற்படுத்தக்கூடாது என்றும், அவருக்கு தேவையான மருத்துவ உதவிகள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும் என்றும், அவர் இப்போது என்ன நிலையில் செல்கிறாரோ அதே நிலையில் சென்று திருச்சி அரசு மருத்துவமனையில் பரிசோதனை செய்து அவர் உடல் நலம் குறித்து அறிக்கை பெற்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தேனி மாவட்ட காவல்துறையால் பதிவு செய்யப்பட்ட கஞ்சா வழக்கில் ஜாமீன் கோரி சவுக்கு சங்கர் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு வரும் 20ஆம் தேதிக்கு விசாரணைக்கு வர உள்ளது. சவுக்கு சங்கர் நேர்காணலை ஒளிபரப்பிய வழக்கில் கடந்த வாரம் தமிழக காவல்துறையினரால் டெல்லியில் கைது செய்யப்பட்ட ஃபெலிக்ஸ் ஜெரால்டின் முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இந்நிலையில் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் மீதான குற்ற வழக்குகளை திரும்பப் பெற்று அவர் சிறையிலிருந்து விடுதலை பெற வழிவகை செய்யுமாறு முதலமைச்சரின் தனிப்பிரிவிற்கு அவரது மனைவி ஜேன் ஆஸ்டின் மனு கொடுத்துள்ளார்.